பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி யார் பேராயர் திருநெல்வேலி டயசிஸ் பேராயர் பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த காணொளி. இதை உடனடியாக வைஸ் சேர்மன் மற்றும் எல்லாரும் இதை கவனத்தில் எடுத்து, ஒரு பெரிய பிரச்சனை கலவரம் வருவதற்கு அநேக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்திருக்க, இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு இப்பொழுது நீங்கள் தடுக்க வேண்டும். விசேஷமாக இது என்ன ஒரு மணப்படை வீட்டில் கோயில் பிரதிஷ்டை நடக்க போயிருது. அதில் 24ஆம் தேதி 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் சேகர தலைவராக இருக்கிறவர் ரெவரண்ட் ஆபிரகாம் செல்வராஜ் அவர்கள், எனக்கு நல்ல அறிமுகமானவர்கள். ஆபிரகாம் செல்வராஜ் அவர்களே, இதை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். இது நீங்கள் பேராயர் வரைக்கும் நீங்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்கள் தான் அந்த சேகரத்துக்கு தலைவர். இது எதற்கு தடுத்துன்னா, அகத்தியன் என்கின்ற ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனிதர். இவர் ஏற்கனவே யாரையோ காதலித்து திருமணம் செய்திருக்கார். அதில் ஏதோ அவங்க கம்யூனியல் ப்ராப்ளம் போல். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். என்கிட்டலாம் பேசுவார், பழகி பார்த்துருக்கிறார். நாங்கள் ஒன்றாக பழகி பேசியிருக்கிறோம். ஆனாலும் இவர் வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் சென்னையில். இவரை சிஎஸ்ஐயில் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக ஏன் கொண்டு வரீங்க? நான் திரும்ப சொன்னேன். ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டருடைய மகன், அவனை ஆராதனைக்கு கூப்பிட்டாங்க, யூத் ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டாங்க. நான் இதே போல் ஒரு எச்சரிப்பை கொடுத்தேன். அது உடனடியாக நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த பையன் வந்து வெளிநாட்டில் போய் அந்த ஒரு தவறான ஒரு தான் மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பிள்ளையை அழைத்து கொண்டு சென்று அமுக்குங்கள், அப்பொழுது அமுக்கப்படும் என்று அசிங்கமாக ஒரு காரியத்தை செய்த வீடியோவெல்லாம் வெளியிட்டேன். ஆகவே அதை கேட்டு உடனடியாக அவரை ரத்து செய்து விட்டார்கள். இப்பொழுது நான் திரும்பவும் என்னிடம் புகார் வந்திருக்கிறது. ஏற்கனவே பிஷப்பிடம் புகார் கொடுத்திருக்கிறாங்க அந்த திருச்சபை மக்கள். காவல்துறைக்கும் புகார் கொடுங்க. ஏனென்றால் இவர் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவார். நல்லா பார்த்துக்கிடுங்க. நம்முடைய சிஎஸ்ஐடிஏ தென்னிந்திய திருச்சபையில் எந்த வகையிலும் நம்ம ஜாதி பாகுபாடு இல்லாமல் இருக்கிறோம். உண்மையாகவே நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து எல்லா பிஷப் கூட பழகி கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலி தூத்துக்குடி தர்மிச்சு எல்லாருமே வேற காஸ்ட் தான். காஸ்ட்டை பார்த்தா பழகிறோம். சொல்லுங்கள். ஷர்மா பிஷப்புக்காக நான் எவ்வளவோ போராட்டங்க, இந்த மாடரேட்டர் தேர்தலுக்கு கடினமாக நான் உழைத்தேன். காஸ்ட்டு பார்த்தா பழகிறோம். காஸ்ட்டே கிடையாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட பிறகு, ஒரே தட்டில் அப்பத்தையும் திராட்சரசையும் பரிமாறி பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். இங்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று இல்லை. இந்த சட்டப்படி இந்த உலகத்திலே, இந்த இந்திய அரசிலே தலித்து கன்வர்ஷன் ஆகி கிறிஸ்டியனாக மாறிட்டு அவங்க பிசியாக மாறிட்டாங்க. அப்போது மற்ற ஜாதிக்காரங்களும் பிசி தான், தலித்தும் பிசி தான், தாழ்த்தப்பட்டவர்கள் இந்திய அரசு சட்டத்தின்படி. இந்த ஜாதியை மென்ஷன் பண்ணி ஊரெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். 4 மாவடியில் என்னுடைய சகலப்பாடி சர்ச்சில் போய் அவர் ஏதோ உள்ளே போய் பெரிய அடிதடிலாம் வந்து இரத்தக்கோரையெல்லாம் வந்து விட்டது. இப்போ இன்றைக்கு மணப்பட வீட்டை சுற்றியுள்ள எல்லாரும் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய கொலைவரி தாக்குதல் வந்தாலும் வந்துவிடும், அவரை வரவிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். இடையில ஒருக்கா இவருடைய வீடியோ பார்த்து நான் முஸ்லீம் மதத்துக்கு மாறுகிறேன் என்று சொல்லி ஒரு வீடியோலாம் போட்டு விட்டார். அப்போ ஒரு ஸ்டெடியாக இல்லாத ஒரு பெண்டிகாஸ்டல் அனுபவத்தில், பெண்டிகாஸ்டலில் உள்ள ஒரு நபரை எதற்காக கன்வென்ஷன் ஸ்பீக்கராக அழைக்கிறீர்கள்? நான் இதே தான் ஏற்கனவே சொன்னேன். பெருமாள்புரத்தில் அருமையான விக்டர் துரைன்னு இருக்கிறாங்க. அவங்க தம்பதி, அவங்க மிஸ்ஸஸ் நல்ல பாடகர், அவரும் நல்ல பாடகர். இவங்க நல்ல பிரசங்கம் செய்தி கொடுப்பாங்க. இவங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலிருந்து மாணிக்க கற்களாய் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், சுவிசேஷகர்கள். அவர்களை கூப்பிட்டு அழைத்து இந்த கன்வென்ஷன் நடத்துங்க. ஆகையினால் திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாம் செல்வராஜ் ஐயா அவர்களே, இதை உடனடியாக இன்றைக்கு இந்த வீடியோ வெளியிட போகும் உடனடியாக நீங்கள் இதை கவனம் எடுத்து இதை நிறுத்தி விடுங்கள். இது பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் என்று எனக்கு காதுக்கு வருகிறது. திரளானவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிறைய ரெக்கார்டிகளை பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. பெட்டிஷன் கமிஷனர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்தால் இது ஒரு மத கலவரம், இனக்கலவரம், ஜாதி கலவரம் வந்துடும் என்று சொல்லாங்க. ஆகவே இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நபரை எதற்காக அழைத்து இப்படிப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ண விரும்புகிறீர்கள்? நான் திரும்ப சொல்கிறேன், ஜாதியை நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த ஜாதியை பற்றியே பிரசங்கத்தில் பேசக்கூடிய நபரை அழைக்காதீங்க. எந்த ஜாதிங்க? எல்லாமே ஒரே ஜாதி தான். மேல் ஜாதி கீழ் ஜாதி ஒன்றும் கிடையாது. நம்மலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்த ஜாதி தான். நம்ம எல்லாரும் ஆண்டுடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே தட்டு, ஒரே ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். ஆகவே நமக்குள்ள வேற்று தாழ்மை கிடையாது. ஆகையினால் இப்படி அதை பற்றியே இவர் வாயை திறந்தாலே அந்த ஜாதியை பற்றி தான் பேசுவார், கிரிட்டிசிசம் பண்ணுவார். இவருக்கு அது ஹேபிட் ஆகிவிட்டது.
இவருக்கு அதை பேசினால்தான் அவருக்கு தூக்கம் வரும். எவ்வளவோ சமூக ஊடகங்களில் இப்படிலாம் பேசியிருக்கிறார். அதனால் தயவு செய்து ரெவரண்ட் ஆபிரகாம் செல்வராஜ் அவர்கள் தைரியமாக நீங்கள் இதை நிறுத்திவிட்டு வேற ஒருவரை போடுங்க. டைம் இருக்குது. 24ஆம் தேதி தான் கன்வென்ஷன். யாரை ஒருவரை பண்ணுங்கள், இல்லை என்றால் நீங்களே பேசுங்கள். போதும். எவ்வளவோ நல்ல அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் நம்ம திருச்சபையில் இருக்கும் பொழுது எதற்கு அந்நியரை நீங்கள் அழைக்க வேண்டும்? இவர்கள் வந்து திருமண்டலத்துக்குள்ளே குழப்பத்தையும் பிரிவினைவாதத்தையும் உண்டு பண்ணி விட்டு போயிடுவார்கள். இவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் எல்லாம் விஷமிகளாய் வரும், விஷம வார்த்தைகளாய் வரும், வந்து அதை கக்கி எல்லா மக்களுக்குள்ள ஒற்றுமையை பிரித்துவிடும். ஆகவே தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், பர்னபாஸ் ஐயா அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இதை டிஸ்மிஸ் செய்யுங்கள். நிச்சயமாக இது திருமணத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதற்கு பதில் விக்டர் துரை அண்ணனை புக் பண்ணுங்க. பெருமாள்புரத்தில் அவங்க தம்பதியாக வந்து பாட்டு பாடி ஆராதனை கொடுத்து நல்ல கன்வென்ஷன் பிரசங்கங்கள் செய்வார்கள். இன்னும் தென்னிந்திய திருச்சபையில் எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்பாத்திர பிரதருடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க, எவ்வளவோ இருக்கிறாங்க. அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கன்வென்ஷனை நடத்துங்கள். அதுதான் நம்முடைய திருமண வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டு நிச்சயமாக பேராயர் பர்னபாஸ் ஐயா அவர்களும் மற்றும் கிறிஸ்டோபர் ஆபிரகாம் செல்வராஜ் ஐயா அவர்களும் உடனடி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்றால் பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை நீங்கள் உருவாக்குவதற்கு ஏதுவாகிவிடும். அதற்குரிய எல்லா எதிர்ப்பாளர்களுடைய கடிதங்கள் என் வாட்ஸ்அப்பில் இருக்குது. அதை நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை. இப்படியெல்லாம் ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு தலைமைத்துவத்தில் இருக்கிற பேராயர் பர்னபாஸ் மற்றும் பாஸ்டேட் சேர்மன் ஆபிரகாம் செல்வராஜ் கவனத்தை எடுத்து வேறு ஒரு ஊழியரை நியமிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல செய்தி உங்களை சந்திக்க வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.